நடக்க இருந்த தாவேகா கட்சியுடைய 2வது மாநாடு தேதியில மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னும், இந்த மாற்றத்துக்கான காரணம் என்ன அப்படின்னும் ஒரு அறிக்கையை வெளியிட்டு கிளாரிஃபை பண்ணியிருக்காரு விஜய் அவர்கள். அந்த அறிக்கையில அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு பெரிய மாற்றம் வேணும் அப்படின்னு தமிழக மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ற விதமா தாவேகா கட்சி மக்கள் பணியில சிறப்பா ஈடுபட்டு வருது. மாற்றத்தை நோக்கின இந்த முக்கியமான பயணத்துல வெற்றி நடையும் போட்டு வருது. இதுடைய அடுத்த கட்டமா தாவேகா மாநில மாநாடு மதுரையில ஆகஸ்ட் 25ஆம் தேதி நடக்க இருந்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த தேதி தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தோம். ஆனா இந்த மாநாடு தேதிக்கு அப்புறமா ஒரு நாள் கேப் விட்டு அடுத்த நாளே விநாயகர் சதுர்த்தி பண்டிகை வரதால காவல்துறைக்கு எல்லா மாவட்டங்கள்லயும் ரொம்ப அதிகமான பாதுகாப்பு வேலைகள் இருக்கும். அதனால நம்ம ஃபிக்ஸ் பண்ண தேதியில முழுமையான பாதுகாப்பு வழங்குறது ரொம்பவே சிரமம் அப்படின்னு சொன்னதால வேற ஒரு டேட்டுக்கு ஷிஃப்ட் பண்ண சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுடைய இந்த ரீசன் ரொம்பவே வேலிடா இருந்ததால அதை ரெஸ்பெக்ட் பண்ணி மாநாடு தேதியில நம்மளும் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கோம். கழகத்துடைய மாநாடை முன்கூட்டியே நடத்த போறோம். தமிழக வெற்றி கழகத்துடைய மாநில மாநாடு ஆகஸ்ட் 21ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 4 மணி அளவில் ஏற்கனவே அறிவித்த அதே மதுரை மாநகரில் அதே பிரம்மாண்டத்தோடையும் கூடுதல் உற்சாகத்தோடையும் நடக்க இருக்கு. இந்த அறிவிப்பை ரொம்பவே சந்தோஷத்தோட நான் சொல்லிக்கிறேன். ஏற்கனவே இதற்கான பணிகள் அங்க சிறப்பா நடந்துட்டு வருது. 21ஆம் தேதி நடக்க இருக்கிற இந்த மாநில மாநாட்டில் கழக தோழர்கள் ரொம்பவே பொறுப்போடவும் பாதுகாப்போடவும் கலந்துக்கணும்னு கேட்டுக்கிறேன்னு விஜய் அவர்கள் இந்த அறிக்கையில மென்ஷன் பண்ணியிருக்காரு. தாவேகாவுடைய முதல் மாநில மாநாடு விக்கிரவண்டியில ரொம்பவே சிறப்பாகவும் பிரம்மாண்டமாகவும் நடந்து முடிஞ்சது. அதுல தளபதி விஜய் அவர்கள் ஒரு பெரிய ஸ்பீச் கொடுத்திருந்தாரு. நான் அந்த மாநாடு முடிஞ்சு போகும்போது டிராபிக் ஜாம் ஒரு பெரிய பிரச்சனையா வந்தது. அதே மாதிரி குப்பைகள் நிறைய போடப்பட்டது. சில பேர் ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க கூட்ட நெரிசல்ல சிக்கி. இந்த 2வது மாநாட்டில் விஜய் எவ்வளவு பேசுவாரு, என்ன பேசுவாரு அப்படின்னு எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகமா இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த மாநாட்டை நல்ல முறையில் பாதுகாப்பா நடத்தி முடிக்கணும் அப்படின்னு தாவேகாவினர் ரொம்பவே மும்முரமா செயல்படுவாங்க அப்படின்றது நிறைய பேருடைய எதிர்பார்ப்பா இருக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.